ஸ்ரீ 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 ஸ்ரீவோம். அமைதிக்கு வழி ஞானம். இந்த அமைதி என்கின்றோம். இந்த அமைதியை விரும்பாத மனிதன் யாரேனும் இந்த உலகில் இருக்கின்றார்களா? ஒவ்வொரு மனிதனுமே தேடுவது அமைதியை மட்டுமே. அது எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, பணம் படைத்த பணக்காரனாக இருந்தாலும் சரி, பணம் இல்லாத ஏழையாக இருந்தாலும் சரி, பிக்ஷை எடுக்கின்ற பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அமைதியை மட்டுமே நாடுகின்றான். இந்த அமைதியை உலக நாடுகள் ஒவ்வொன்றும் விரும்புகின்றது. பணம் படைத்த பணக்கார நாடாக இருந்தாலும் சரி, பணம் இல்லாத ஏழை நாடாக இருந்தாலும் சரி, வளர்கின்ற நாடாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாடுமே அமைதியை மட்டுமே நாடுகின்றது. சரி, இந்த அமைதி எதனால் கெடுகின்றது? அமைதி ஏன் ஏற்படுவதில்லை? இந்த அமைதி இல்லாமல் போவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றது. அந்த காரணங்களை பட்டியலிட்டுக் கொண்டு செல்லலாம். மிக முக்கியமான காரணங்கள் ஒரு சில. ஒன்று, எவருக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுகின்றதோ அங்கே அமைதி கெடுகின்றது. எங்கே மானத்தை காக்கின்ற உடை இல்லாமல் போகின்றதோ அங்கே அமைதி கெடுகின்றது. எங்கே ஒருவருடைய தன்மானம் பாதிக்கப்படுகின்றதோ அங்கே அமைதி சீர்குலைகின்றது. இந்த அமைதி இல்லாத காரணத்தினால்தான் இந்த உலகம் பாதிப்படைகின்றது. இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த அமைதி இல்லாத ஒரு விஷயத்தினால் மிகப்பெரிய பணம் ஈட்டும் தொழில் நடக்கின்றது. ஏன்? மனிதனுக்கு அமைதி இல்லை என்றால் மனம் பாதிப்படைகின்றது. அந்த மனம் பாதித்தால் அவன் செல்கின்ற இடம் எங்கே? மருத்துவர். மருத்துவர் என்ன செய்கின்றார்? மாத்திரை எழுதுகின்றார். அந்த மாத்திரை தொழில் இருக்கின்றதே, அது மிகப்பெரிய பணம் ஈட்டும் தொழில். சரி, அது மட்டும்தானா? அமைதியை போதிக்கின்றேன், அமைதியை சொல்லித் தருகின்றேன், அமைதியை உனக்கு நிலைநாட்டுகின்றேன் என்று எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றது. அதை பற்றி நாம் பேச வேண்டாம். ஆனால் இதனால் அமைதி கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைப்பதில்லை. ஏன் கிடைப்பதில்லை? இந்த அமைதியை யார்தான் போதிப்பார்கள்? நம்முடைய முன்னோர்கள், ஒவ்வொரு மதத்தையும் தோற்றுவித்தவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால் அமைதி மட்டும்தான். ஒவ்வொரு மதமும் அமைதியை போதிக்கின்றது. ஆனால் அது நம்மால் கடைபிடிக்கவில்லை. நாம் கடைபிடிப்பதே இல்லை. மதத்தை நாம் கடைபிடிக்கின்றோம், ஆனால் மதம் சொல்லித் தருவதை நாம் கடைபிடிப்பது இல்லை. ஒவ்வொரு மதங்களையும், ஒரே மதத்தை சேர்ந்த நாடுகளுக்குள் சண்டை, ஒரே மதத்தை சேர்ந்த மக்களுக்குள் சண்டை. ஏன்? மதத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்து மதமும் இதற்கு நல்ல ஒரு வழியை போதிக்கின்றது. ஒரு படி மேலாக சென்றே போதிக்கின்றது. அது மிக எளிதாக நமக்கு விளக்குகின்றது. ஒவ்வொரு உயிர்களுமே இறைவனால் படைக்கப்பட்டது. இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது. ஒரு தாய்க்கு 4 குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்றால் அந்த 4 குழந்தைகளும் ஒன்றுதானே, ஒரே தாயின் பிள்ளைகள் தானே. அப்படி இருக்க ஏன் சண்டை? அங்கேயும் போட்டி. எனக்கு கிடைக்கவில்லை, உனக்கு கிடைக்கவில்லை, இதனால் வருகின்ற சண்டை தானே. ஆனால் இங்கே இந்து மதம் ஞானத்தை வரையறுக்கிறது. என்ன?
ஞானம் என்பது என்ன? இறைவனை நாடுகின்ற பாதையின் முடிவு. ஒருவன் ஞானி என்று கூறுவான் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? இந்து மதம் கூறித் தருகிறது. என்ன? தான் வணங்கும் இறைவனை பார்க்கின்ற அனைத்து உயிர்களிலும் எவன் ஒருவன் பார்க்கின்றானோ அவன் ஞானி. ஒவ்வொரு உயிர்களிலும் தான் வணங்கும் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற நம்பிக்கை ஞானம். ஒவ்வொரு உயிரிலும் தான் வணங்குகின்ற இறைவனை பார்ப்பது ஞானம். எங்கெங்கெனாதபடி இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் என்கின்ற எண்ணம் ஞானம். எவன் ஒருவன் இந்த எண்ணத்தை இதை செயல்படுத்துகின்றானோ, ஒவ்வொரு உயிரிலும் இறைவனை காண்கின்றானோ அவனே ஞானி ஆகின்றான். அப்படி என்றால் எங்கே இறைவனை நாம் அனைத்து இடத்திலும் பார்க்கின்றோமோ அங்கே சண்டை எப்படி வரும்? சண்டை வராது. காரணம், நான் ஒருவனிடம் சண்டையிட்டேன் என்றால் அந்த ஒருவனிடம் இறைவன் இருக்கின்றான். நான் வணங்கும் இறைவனிடமே நான் சண்டையிட முடியுமா? இல்லையே, முடியாது. அப்படி என்றால் அத்தகைய உயரிய ஞானத்தை நாம் மனதிலே கொண்டு நாம் நடந்தோம் என்றால் கடினமான செயல்தான். ஆனால் அமைதியை நாடுபவர்களுக்கு இது மிக எளிதான ஒரு காரியம். அப்படி நாம் முயற்சி செய்தாலே நாம் அமைதியை பெற்று விடுவோம். எனவே அமைதியை நாடுவோம். சண்டை இல்லாத உலகத்திலே அமைதி தன்னால் குடிகொடும். எனவே ஞானத்தை தேடுவோம், ஞானத்தை அடைய முயல்வோம். இந்த உலகிலே அமைதியை நிலைநாட்டுவோம். ஸ்ரீ ஓம்.